இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஐடி பிட்ட ட்ரேட் தியரி ஃபஸ்ட் இயர் கொஸ்டின் பேங்க் தான் பார்க்க போகிறோம். அதாவது நிமி கொஸ்டின் பேங்க் தான். சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா வெல்டிங். இந்த இதில் பார்ட் 1 நம்ம பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் நம்மளுக்கு எத்தனை கொஸ்டின் இருக்குது பார்த்திங்கன்னா 30 கொஸ்டின் இருக்குது. அதை ஒரே பார்ட் 1லேயே பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் போகலாம். விச் டைப் ஆஃப் பில்லர் ராட் இஸ் யூஸ்ட் இன் கேஸ் வெல்டிங் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கேஸ் வெல்டிங்கில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பயன்படுத்தப்படும் பில்லட் ராடின் வகை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து நம்ம கேஸ் வெல்டிங் பயன்படுத்த பில்லட் ராட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொலம்பியம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். கொலம்பியம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். நேம் த கேஸ் வெல்டிங் டிஃபெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கேஸ் வெல்டிங் குறைபாடு என்ன, குறைபாட்டின் பெயர். இப்போ படம் கொடுத்துருக்காங்க. 3 படத்துலையும் என்ன ஆயிருக்குன்னா கீழே வந்து நம்மளுக்கு இன்னும் இணையலை, உள்பக்கம் வந்து இணையலை, மேலே மட்டும்தான் வெல்டிங் மறைச்சிருக்கு. ஸோ 2 பீஸு மேலே வெல்டிங் அடிச்சிருக்காங்க, ஆனால் கீழே வந்து ஓப்பன்லேயே இருக்குது. அப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ஃபியூஷன், அதாவது இணைவு இல்லாமை. ஸோ 2வது கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர், லேக் ஆஃப் ஃபியூஷன். 3வது கொஸ்டின் பாருங்கள். வாட் வில் காஸ் இஃப் த நாசில் டச்சஸ் த மோல்டன் ஹோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உருகிய குழம்பை நாசில் தொடும்போது என்ன விலை ஏற்படும். இப்போ ஏற்கனவே நம்ம கேஸ் வெல்டிங்கில் பில்லட் ராட்டை வந்து உருக்கி அப்படி ஒரு இது மாதிரி வச்சுருக்கோம், குழம்பு மாதிரி இருக்குது. அதில் வந்து நம்மளுக்கு நாசில் டச் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்னா அதனுடைய இது எல்லாமே பின்னால் தெரிக்கும், பேக் ஃபயர் ஆகும். அப்போது இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஃபயர் தான். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 4வது கொஸ்டின் பாருங்கள். நேம் த ஜாயிண்ட் இன் த ஆர்க் வெல்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆர்க் வெல்டிங்கில் இணைப்பின் பெயர் அப்படின்னா இந்த படம் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் வந்து இருக்குது, 2வது பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாதி தான் இருக்குது. ஓப்பனில் பாதி இந்த மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க வச்சுருக்காங்க. இதில் தான் நம்ம வெல்டிங் அடிப்பாங்க ஃபுல்லாக. அப்போ இதுன்னு பார்த்தீங்கன்னா பாதி ஒரு மெட்டல் மேலே பாதியில் வச்சு நம்ம ஓப்பனில் வெல்டிங் அடிக்கப்போ ஹால்ப் ஓப்பன் கார்னர் ஜாயிண்ட்டு, கார்னரில் பாதி தான் ஓப்பன் வச்சுருக்காங்க. அப்போ சி தான் ஆன்சர், ஹால்ப் ஓப்பன் கார்னர் ஜாயிண்ட்டு. 5வது கொஸ்டின் பாருங்கள். அஞ்சாவது கொஸ்டினில் வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்க் வெல்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏசி வெல்டிங் டிரான்ஸ்ஃபாரின் செயல்பாடு என்ன. அப்போ ஏசி வெல்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் செயல்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா குறைந்த கரண்ட்டை வந்து அதிக கரண்ட்டாக மாற்றுக்கு தான் பயன்படுது. அப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட் கன்வெர்ட் டு லோ வோல்டேஜ் ஹை கரண்ட் ஆம்பியர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். குறைவான வோல்டேஜை அதிக கரண்ட்டாக மாற்றுக்கு தான் இந்த ஏசி வெல்டிங் டிரான்ஸ்ஃபார்மருடைய செயல்பாடு. 6வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஏசி வெல்டிங் டிரான்ஸ்ஃபார்மர். அதாவது ஏசி வெல்டிங் டிரான்ஸ்ஃபார்மரின் தீமை என்ன, இது எதுக்கு இந்த வெல்டிங் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இரும்பு அல்லாத, அதாவது நான்-பரஸ் மெட்டலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஏசி வெல்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்த முடியாது. அப்போது நாட் சூட்டபிள் ஃபார் வெல்டிங் நான்-பரஸ் மெட்டல். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 7வது கொஸ்டின் பாருங்கள். விச் ஆர்க் வெல்டிங் மிஷின் கேன் பி யூஸ்ட் எனிவேர் இன் த ஃபீல்டு ஒர்க் ஈவன் அவே ஃப்ரம் எலக்ட்ரிக் லைன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மின்சார லைன்கள் இல்லாத இடத்திற்கு எடுத்து சென்று வேலை செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஆர்க் வெல்டிங் மிஷின் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு இடத்துல கரண்ட் இல்லை, நம்ம அந்த இடத்துல போய்ட்டு நம்ம ஒரு மெட்டலை வந்து வெல்டிங் அடிக்கணும் சூழ்நிலை வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ அதில் வந்து நம்ம என்ன வெல்டிங் மிஷின் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா இன்ஜின் ஜென்ரேட்டர் செட்டு தான். அதாவது என்ஜின்லேயே ஜென்ரேட்டர் செட்டு இருக்கும். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இதை வச்சு நம்ம கரண்ட் இல்லாத இடத்துல எங்கேனாலும் கொண்டு போய் நம்ம வெல்டிங் அடிக்கலாம். 8வது கொஸ்டின் பாருங்கள். which arc welding machine provides better heat dissolution in the electrode and job அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பனிப்பொருள் மற்றும் எலக்ட்ராடிற்கு சிறப்பான வெப்பத்தை கொடுக்கக்கூடிய ஆர்க் வெல்டிங் மிஷின் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபையர் செட்டு தான். அதாவது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 8வது கொஸ்டினுக்கு ரெக்டிஃபையர் செட்டு. இதுதான் நம்ம என்ன செய்யணும், நல்ல சிறப்பான ஜாபுக்கு எலக்ட்ராடுக்கு நல்ல ஹீட்டை வந்து சிறப்பான ஹீட்டை கொடுத்து அது உருகுக்கு நம்மளுக்கு உதவி செய்யும். இப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர்.
9வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த கலர் பெயிண்டட் ஆன் த அசிட்லீன் கேஸ் சிலிண்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அசிட்லீன் கேஸ் சிலிண்டரின் மீது அடிக்கப்படும் பெயிண்டின் கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசிட்லீன் கேஸுனாலே நம்மளுக்கு வந்து கலர் வந்து மரூன் தான். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அரக்கு கலர்னு சொல்லுவோம்ல, அதான் மரூன். 10வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ஆங்கிள் டு பி மெயின்டைன் இன் த ஃப்ளோ பைப் அண்ட் ஃபில்லர் ராட் இந்த லெஃப்ட்வேர்ட் வெல்டிங் டெக்னிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இடது பக்க வெல்டிங் செய்யும்போது பில்லர் ராட் மற்றும் ஃப்ளோ பைப்பில் பராமரிக்கப்படும் கோணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு இரும்பு இருக்குது, இதில் நம்ம வெல்டிங் அடிக்கணும்னா இந்த இடத்துல நம்ம வெல்டிங் அடிக்கணும்னு பார்த்திங்கன்னா ஃப்ளோ பைப் வந்து நம்மளுக்கு 60 டிகிரியில் இருக்கணும். இதில் வந்து 60 டிகிரி ஃப்ளோ பைப் வந்து 60 டிகிரியும், பில்லட் ராடு வந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரி இருக்கணும். இதில் வந்து பில்லட் ஜாபுக்கு 30 டிகிரி. அப்போ இந்த 60 டிகிரி ஃப்ளோ பைப்பும் சாயாக வச்சுக்கிட்டு இந்த டேரக்ஸாக வச்சுட்டு இடத்த பற்றி பில்லட் ராடை 30 டிகிரி வச்சுட்டு நம்ம வந்து அதை கேஸ் வெல்டிங் பண்ணலாம். அப்போ இது என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ தான் ஆன்சர். 60 டிகிரி ஃப்ளோ பைப்பும் 30 டிகிரி பில்லட் ராடும் வச்சு நம்ம கேஸ் வெல்டிங் இடத்த பக்கம் கேஸ் வெல்டிங் அடிக்கலாம். 11வது கொஸ்டின் பாருங்கள். which factor determine the current setting during welding அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வெல்டிங் செய்யும் பொழுது மின்சார செட்டிங்கை தீர்மானிக்கும் காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெல்டிங் ராடு தான். ஸோ நம்ம வந்து ராடு சின்னதாக இருந்தால் வெல்டிங் இது செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் வைக்கலாம். அதே இது வெல்டிங் ராடு 5 mm அந்த மாதிரி 6 mm அந்த மாதிரி போச்சுன்னா நம்ம கரண்ட்டை வந்து என்ன செஞ்சுக்கலாம், ஒரு 100 mm 90 to 100 அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அதாவது வெல்டிங் ராடு உருகிற பொறுத்து தான் நம்மளுக்கு இந்த கரண்ட் செட்டிங்கை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அப்போது இந்த வெல்டிங் ராட் டயாமீட்டரை பொறுத்து தான் நம்மளுக்கு கரண்ட் செட்டிங், அதாவது கரண்ட் செட்டிங் வெல்டிங் அடிக்கும்போது கரண்ட் செட்டிங் மாற்ற வேண்டியதாக இருக்கும். அப்போ இதுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 12வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த OCB ஃபார் வெல்டிங் இன் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் விச் ரெடியூஸ் த மெயின் சப்ளை வோல்டேஜ் ப்ராக்கெட்டில் 220 அல்லது 440 வோல்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரால் வெல்டிங் செய்யும்பொழுது மெயின் சப்ளை வோல்டேஜிலிருந்து ஓசிபினா ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் எவ்வளோ குறையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 220 அல்லது 440 வோல்ட்டும் கொடுத்துட்டு எவ்வளோ குறையும், ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் வந்து எவ்வளோ குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் சப்ளைலேருந்து 40 to 100 வோல்ட் குறையும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 40 அண்ட் 100 வோல்ட்டு குறைய வாய்ப்பு இருக்குது. 13வது கொஸ்டின் பாருங்கள். which is the welding machine designed to supply both AC and DC current for welding porous and non-porous metals using all type of electrode அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லா வகை எலக்ட்ராடுகளையும் பயன்படுத்தி இரும்புள்ள மற்றும் இரும்பு அல்லாத உலகங்களை வெல்டிங் செய்வதற்கு ஏற்ப ஏசி மற்றும் டிசி இரண்டையும் சப்ளைக்கு வடிவமைக்கப்பட்ட வெல்டிங் மிஷின் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபையர் செட்டு தான். ஏசி டிசி ரெண்டுலேயும் நம்ம நினச்சலாம், பரசு நான் பரசு மெட்டல் எதுலேயுமே நம்ம வெல்டிங் அடிக்கி அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து அது வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ இது என்ன வெல்டிங்னா ரெக்டிஃபையர் செட்டு தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 13வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ. 14வது கொஸ்டின் பாருங்கள். நேம் த சேஃப்டி ஆப்ரேஷன் கேரிட் அவுட் இன் வெல்டிங் பிளான் ஷோன் இன் த ஃபிகர். இந்த படத்தில் வந்து படத்தில் காட்டப்பட்டுள்ள வெல்டிங் பிளான்ட்டில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு வேலைன்னு பெயர். இங்கே ஒரு பாதுகாப்பு செய்கிறாங்க. அதாவது என்னென்னா ஒரு ஓஸு மாதிரி புகை மாதிரி வர்றது மாதிரி இருக்குது. அதில் புகை வந்து நம்ம இங்கே கேஸ் வெல்டிங் அடிக்கும்போது இந்த புகையெல்லாம் உள்ளே இழுக்குது, அதாவது இழுத்து வெளியே கொண்டு போகுது. கேஸு அது மாதிரி ஹீட்டு எல்லாத்தையும் அது அப்சர்வ் பண்ணி வெளியே கொண்டு இது பண்ணுது. அப்போ இதுக்கு என்னென்னு பாருன்னா எக்ஸஸ் டக் கேப்சர் ஃபியூசஸ் அண்ட் கேசஸ். வாயுக்கள் மற்றும் உஷ்ண காற்றுகளை குழாய் மூலமாக வெளியேற்றப்படுகிறது. இந்த படம் வந்து ஹீட்டான காற்றையும் கேஸ் வாயு அந்த புகையாக இருக்கிறதையும் வெளியேற்றுது எக்ஸஸ் டேக் மூலமாக. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 15வது கொஸ்டின் பாருங்கள். ஐடென்டிஃபை த பார்ட் மார்க்டு ஆஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ்ன்னு குறிக்கப்பட்ட பாகத்தை அடையாளப்படுத்து அப்படின்னா இங்கே எக்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல
இந்த இடத்துல எக்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி ப்ளக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், சேஃப்டி ப்ளக். 16வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் டிஸ்டோஷன் அக்யூர் இந்த வெல்டு டைரக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வெல்டிங் திசையில் நிகழும் உருமாற்றத்தின் பெயர் என்னென்னு கேட்காங்க. வெல்டிங் திசையில் நிகழும் உருமாற்றத்தின் பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங்ஜிடியூனல் டிஸ்டோஷன் தான், நீல வாக்கில் உருமாற்றம். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 17வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த மெட்டல் ஏஜ் இன் அன் ஆங்கிள் டூரிங் வெல்டிங் அண்ட் கட்டிங் ஆப்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உலோகத்தின் ஓரத்தில் கோணமாக வெல்டிங் மற்றும் கட்டிங் வேலை செய்வதின் பெயர் என்னென்னா அது பெவல். ஸோ நம்ம ஒரு வெல்டிங்கில் ஓரமாக கட் பண்ணோம் அப்படின்னா இதுதான் வெல்டிங் அடித்தாலும் கட் பண்ணாலும் வெல்டிங் கட்டிங் ஆப்ரேஷன் பண்ணாலும் இதுக்கு பேர் பெவல். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 18வது கொஸ்டின் பாருங்கள். ஐடென்டிஃபை த வெல்டிங் டிஃபெக்ட் ஷோன் இன் ஃபிகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது படத்தில் காட்டப்பட்டுள்ள வெல்டிங் குறைபாட்டை அடையாளப்படுத்து. ஒரு வெல்டிங் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கீழே உள்ள பீஸு மேலே உள்ள பீஸும் வச்சு வெல்டிங் அடிச்சிருக்காங்க. வெல்டிங் அடிக்கும்போது எல்லா வெல்டிங் பார்த்திங்கன்னா கீழே வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கீழே வரைக்கும் பீஸ் வந்து கீழே வரைக்கும் வந்ததுன்னா அது அண்டர் கட்டு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அண்டர் கட்டு வரைக்கும் நம்ம உருகின வெல்டிங் போயிருக்கு. இதுதான் பாதிப்பு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 19வது கொஸ்டின் பாருங்கள். ஒய் த சிலிண்டர் கீஸ் ஆர் நாட் ரிமூவ்டு ஃப்ரம் த சிலிண்டர் வைல் வெல்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வெல்டிங் செய்யும் பொழுது சிலிண்டர்லேருந்து சிலிண்டர் கீயை ஏன் எடுக்கக்கூடாது. அதாவது நம்ம வெல்டிங் சிலிண்டர் கீ வந்து அப்படியே வச்சுருக்காங்க சிலிண்டரில். அது எதுக்காக வச்சுருக்காங்கன்னா ஒருவேளை ஃபயர் ஆயிடுச்சு நம்ம குயிக்காக க்ளோஸ் பண்ணக்காக தான் அந்த சிலிண்டர் கீ வந்து சிலிண்டர் அப்படியே வச்சுருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். டு க்ளோஸ் குயிக்லி இன் கேஸ் ஆஃப் ஃபயர். திடீர்னு ஏதாவது ஃபயர் ஆச்சுன்னா நம்ம டக்குன்னு க்ளோஸ் பண்ணணும், அதுக்காக தான் வச்சுருக்காங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 20வது கொஸ்டின் பாருங்கள். விச் ப்ராசஸ் ஃப்ளோ அவுட் டு த சிலிண்டர் வால்வ் சாக்கெட் பிஃபோர் கனெக்டிங் த ரெகுலேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ரெகுலேட்டரை இணைப்பு செய்வதற்கு முன்பு சிலிண்டர் வால்வ் சாக்கெட்டை வெளியே எடுப்பது எந்த செயல்முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிராக்கிங் தான், உடைதல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 21வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ஆக்சிஜன் சிலிண்டர் கலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜன் சிலிண்டர் கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் தான், கருப்பு தான். ஆக்சிஜன் சிலிண்டருடைய கலர் வந்து கருப்பு. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 22வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த பார்ட் மார்க்டு ஆஸ் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ்னு குறிக்கப்பட்ட பாகத்தின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சிஜன் கண்ட்ரோல் வால்வு. இந்த எக்ஸுங்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கண்ட்ரோல் வால்வு. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 23வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் பிபிஇ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பிபிஇன் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஷீல்டு, அதாவது ஹேண்ட் ஷீல்டு, வெல்டிங் ஹேண்ட் ஸ்க்ரீன். ஆப்ஷன் இந்த படத்தும் இதுவும் பார்த்தீங்கன்னா இது கைப்பிடி. இது வந்து கைப்பிடி. இந்த இதை இடது கையில் பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம வலது கையில் ஹோல்டர் பிடிச்சிருப்போம். வெல்டிங்குடைய ஹோல்டர் பிடிச்சி தான் நம்ம என்ன செய்வோம், வெல்டிங் அடிப்போம். அப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெல்டிங் ஹேண்ட் ஸ்க்ரீன். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். வெல்டிங் ஹேண்ட் ஸ்க்ரீன். 24வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் செல்லுலோசிக் எலக்ட்ராய்டு இன் ஆர்க் வெல்டிங் ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆர்க் வெல்டிங் செயல்முறையில் செல்லுலோசிக் எலக்ட்ராய்டின் நோக்கம் என்ன. இந்த செல்லுலோசிக் எலக்ட்ராய்டுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாக்கை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணக்கு தான் இந்த செல்லுலோசிக் எலக்ட்ராய்டு பயன்படுத்துகிறோம். அதாவது வெரி ஈஸி டு ரிமூவ் த டிஸ்போஸ்டட் ஸ்லாக். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். சேகரிக்கப்பட்ட ஸ்லாக்கை வந்து மிக எளிதாக நீக்குவதற்கு. 25வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த பார்ட் மார்க்டு ஆஸ் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ன்னு குறிக்கப்பட்ட பாகத்தின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்னு ஒரு பார்ட்ஸ் குறிச்சிருக்காங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தோன்னா
வெர்டிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இது வந்து வெர்டிக்கலாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து டி தான், ஆப்ஷன் டி. 26வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ஸ்டோரிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஆக்சிஜன் சிலிண்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆக்சிஜன் சிலிண்டரின் சேமிப்பு கொள்ளளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 மீட்டர்3. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஆக்சிஜன் வந்து எவ்வளோ வந்து சிலிண்டரில் நம்ம வந்து அடைக்கலாம் பார்த்தீங்கன்னா 7 மீட்டர்3. ஆன்சர் ஏ தான். 27வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த எக்யூப்மெண்ட் யூஸ் டு ப்ரொடக்ட் த பாடி ஃப்ரம் ஃப்ளையிங் பார்க் டூரிங் கேஸ் கட்டிங் அப்படின்னு கொடுத்துருங்க. அதாவது கேஸ் வெல்டிங் பொழுது தீப்பொறி பறப்பதிலிருந்து உடலை பாதுகாப்பதற்கு என்ன கருவி பயன்படுத்தப்படுகிறது? நம்ம என்ன கருவி வந்து அணியணும், சேஃப்டி ப்ரிகாஷன் ஃபாலோ பண்ணணும். அப்போ நம்ம கட்டிங் பண்ணும்போது ஸோ அந்த தீ வந்து தெறிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்மளுக்கு வந்து நம்ம உடம்புல படக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம வந்து லெதர் ஆப்ரான் பயன்படுத்தணும். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர், லெதர் ஆப்ரான். 28வது கொஸ்டின் பாருங்கள். ஹவு டு எக்ஸ்டிங்யூஸ் த ஃப்ளேம் ஆஃப்டர் யூஸின் கேஸ் வெல்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கேஸ் வெல்டிங்கை பயன்படுத்திய பிறகு தீ சுவாலையை அணைப்பது எப்படி? இப்போ நம்ம கேஸ் வெல்டிங் அடித்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து அந்த ஃப்ளோ பைப்பில் வந்து ஃபயரை வந்து நம்ம நிறுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அசிட்டிலின் வாயுவை மூடிட்டு தான் நம்ம ஆக்சிஜன் வாயு மூடணும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஷட் ஆஃப் அசிட்டிலின் வால்வு ஃபஸ்ட், நெக்ஸ்ட் ஆக்சிஜன் வால்வு. டி தான் ஆன்சர் கரெக்டு. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 29வது கொஸ்டின் பாருங்கள். ஒய் ஹூமிங் சவுண்டு எஃபெக்ட் டூரிங் ஆர்க் வெல்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆர்க் வெல்டிங் பொழுது கம்மிங் சத்தம் ஏன் வருகிறது அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம கம்மிங் சத்தம் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாப் இருக்குது. அதாவது ஒரு ஜாப் இருக்குது, நம்ம வெல்டிங் அடிக்கணும் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வெல்டிங் அடிக்கும்போது ஸோ வெல்டிங் ராடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்லேருந்து அடிக்கிறது. அது கரெக்டான டிஸ்டன்ஸில் வச்சு அடிச்சா இந்த கம்மிங் சவுண்டு வராது. வெல்டிங் அடிக்கிற இது வந்து லாங்காக இருந்துச்சு, தூரமாக இருந்து நம்ம வெல்டிங் இந்த உருகி வந்து அந்த இடத்துல விழுதுன்னா அப்போ தான் இந்த கம்மிங் சவுண்டு வரும். அப்போ லாங் ஆர்க் லென்த்து, ஸோ நீளமான ஆர்க் வெல்டிங்காக அந்த சத்தம் வருது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 30வது கொஸ்டின் பாருங்கள். விச் இன்டர்னல் டிஃபெக்ட் இன் வெல்டிங் இஸ் இன்விசிபிள் டு நேக்டு ஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வெல்டிங்கில் வெறும் கண்களால் காண முடியாத உள்பக்க குறைபாடு என்ன? நம்ம வெல்டிங் அடிச்சிருக்கோம், வந்து ஒரு ஜாபில் வந்து 2 ஜாப்பு நம்ம வெல்டிங் அடிச்சிருக்கோன்னு வச்சுக்கலாம். இதில் வந்து வெல்டிங் அடிச்சிட்டோம், இந்த சைடு அடிச்சிட்டோம். நடுவில் வந்து நம்ம வெல்டிங் அடிக்காமல் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் நம்ம கண்ணுக்கு தெரில அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் புரோசிட்டி. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. கண்ணுக்கு தெரியாத இதுனா வெல்டிங்குள்ளே குறைபாடு, இந்த ஹோல்ஸ் எல்லாம் இருக்கலாம், இணைக்காமல் இருக்கலாம் உள்ளேயே. அப்போ அதுக்கு பேர் போரோசிட்டி. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இப்போ இந்த வந்து பார்ட் 1ல் நம்ம 30 கொஸ்டின் பார்த்துருக்கோம் வெல்டிங்கில். இது நிமி கொஸ்டின் பேங்கில் வந்து 30 தான் இருக்குது. அந்த 30 நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து வேறு ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். தேங்க்ஸ் டு ஆல்.